மனப்பாட வசனம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வீடியோ வந்து எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணுறோம். நான் வந்து ஒரு 4 வசனங்கள் 5 வசனங்கள் போட்டுட்ருந்தேன் மனப்பாடம் பண்ணுறதுக்காக. பட் நீங்கள் எத்தனை பேர் அதை மனப்பாடம் பண்ணீங்க, எத்தனை பேருக்கு அது ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பட் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, அதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. பட் வசனங்களை மனப்பாடம் பண்ணுறதை காட்டிலும் தியானம் பண்ணுறதோட முக்கியத்துவம் ரொம்ப ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு தெரிய வந்துச்சு, ஒரு தேவ மனுஷன் மூலியமாக. அதனால நான் இனி மனப்பாட வசனங்கள் போடுறதுக்கு பதிலாக டெய்லி ஒரு வசனம் தியான வசனம் போடலான் இருக்கேன். தியானம் பண்ணுறதுனா அந்த ஒரு வசனத்தை நீங்கள் அந்த டே ஃபுல்லாக நீங்கள் வந்து அதை வந்து போட்டுகிட்டே இருக்கணும். அந்த தியானம் பண்ணுறதால எனக்கு என்ன வந்து பிரயோஜனம்னு கேட்டிங்க அப்படின்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிரா மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு இருக்கு. உலகமே அழிஞ்சா கூட கர்த்தருடைய வார்த்தை வந்து எதுக்குமே அழியாது. ஸோ நான் அதை விசுவசிக்கிறேன். அதனால மனப்பாட வசனங்களுக்கு பதிலாக தியான வசனம் போட போகிறேன். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்